முருகர்கிட்டயே விரதம் இருந்தாலும் பவர் ஆஃப் அட்டாமி சஷ்டி தேவி தெய்வானை அம்மா கிட்ட தான் இருக்கு. இவங்களோட பல மடங்கு சக்தி வாய்ந்த மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் சஷ்டி தேவியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா சொல்லி 10 வருஷம் கழிச்சு நடத்துறாங்க இல்லையா, அவங்க கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த சஷ்டி தேவி பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய பூனைகளும் குழந்தைகளும் வச்சுட்டே இருப்பாங்களாமா. இந்த விரதம் இருந்து குழந்தை பிறந்த எல்லாருக்குமே சுத்தி ஏதாவது ஒரு பூனை கண்ணில் தென்பட்டுட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதாவது இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த கடவுளை பற்றி பேசினா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மக்கள் இதை பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நிறையா அந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் இதை விளம்பரப்படுத்தி கொடுங்க, இதை எங்களுக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக இவங்க இந்த மாதிரி மக்களை கூட்டம் சேர்க்குறாங்க. ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்குறவங்கள சேர்த்தி வச்சுக்கிட்டு அவங்கள சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த மந்திரம் சொல்லுங்கள், அந்த மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சஷ்டி தேவினா தெய்வானை தான் சஷ்டி தேவி அப்படின்னு சொல்லுறப்போ இந்த கதையை நம்பி நிறைய பேர் இந்த சேனல்ஸை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி 10 வருஷம் சொல்லி ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததான். 10 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கிறதுக்கு அது நார்மலாகவே லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தால் 10 வருஷத்தில் குழந்தை பிறந்துருங்க. சரிங்களா? அதுக்கு மந்திரம் சொன்னால் தான் பிறக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, எந்த மந்திரம் சொன்னாலும் எதுவும் நமக்கு கிடைச்சிடாது. நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது தான் அது கிடைக்கும். ஆனால் அது மாதிரி சொல்லி இவங்க சின்ன பொண்ணு, எதுவும் தெரியாது, இவங்க ஆன்மீகவாதியும் கிடையாது, ஜோதிடரும் கிடையாது. ஆனால் எதையோ ஒன்று சொல்லி வீடியோ போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு விளம்பரங்கள்லாம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு இது வச்சுட்டு இவங்க வீட்டில் இருக்கவங்களா இருப்பாங்க. வெளியே போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்காது, குழந்தை இருக்கும், இல்லது பெரியவங்க எல்லாம் வீட்டில் இருக்கனால அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு இது இருக்கனால இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வீடியோஸ் போடுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.